வேத புஸ்தகத்தை திறந்து மத்தேயு சுவிசேஷம் அதனுடைய 10வது அதிகாரம் அதனுடைய 22வது வசனத்தை யாராவது சத்தமா வாசிங்க. என் நாமத்து நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். ஆமென். சர்வ வல்லமையுள்ள தேவன் இந்த பூமியிலே வாழ்ந்து இந்த பூமியிலே ஜனங்களுக்கு சுவிசேஷம் அறிவித்துக் கொண்டிருந்த போது அவர் சொன்ன வார்த்தை, என்னுடைய நாமத்தின் நிமித்தமாய் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த பூமியில் சர்வ வல்லமையுள்ள தேவன் மரியாளுடைய வயிற்றில் பிறந்தார் என்று சொல்லுகிறோம். தகப்பன் இல்லாமல் பரிசுத்த ஆவியானவருடைய ஏவுதலின்படி இந்த பூமியில் பிறந்தார். அவர் பிறந்தவர் 33 வருட காலம் இந்த பூமியிலே வாழ்ந்தவர் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற போது அவர் பிரசங்கித்த வார்த்தை என்ன தெரியுமா? நான் யார் என்று நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், என்னுடைய பெயர் என்னவென்று நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், என்னுடைய நாமத்திலே நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. நான் யோசித்தேன், நான் கழிந்த 10 வருடங்களுக்கு முன்பாக பல நாமங்களை தேவனுடைய நாமம் என்று சொல்லி ஆராதித்தேன். ஆனால் அந்த நாமத்திலே பகை இல்லை. ஆமென். ஆனால் இப்போது 10 வருஷமாக காபிரியல் தூதனால் உரைக்கப்பட்ட நாமத்தை நான் அறிவித்துக் கொண்டிருக்கிற போது நான் எல்லாராலும் பகைக்கப்படுகிறேன். நான் மாத்திரமல்ல, உங்களுக்கும் பகை உண்டு. அல்லேலூயா. என்ன அப்படின்னா, இந்த உலகத்திலே எபிரேயர்கள் பிறந்த மேசியாவை யாஷுவா என்று சொல்லுகிறார்கள். கிரேக்கர்கள் பிறந்த மேசியாவை ஈசோஸ் என்று சொல்லுகிறார்கள். ரோமர்கள் மேசியாவை ஈசூஸ் என்று சொல்லுகிறார்கள். ஆங்கிலேயர்கள் மேசியாவை ஜீசஸ் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் தமிழர்கள் 1714 இருந்து இன்று வரை ஒரு நாமத்திற்குள் ஒரு பேருக்குள் இருக்கவே இல்லை. முதல் 1714 இந்தியாவில் முதல் பிரிண்ட் மிஷின் கொண்டு வந்து முதல் புத்தகத்தை அச்சிட்டார்கள். அந்த புத்தகம் தம்புரான் வணக்கம் என்று சொல்லப்பட்டது. அல்லேலூயா. அந்த வேதத்தில் எழுதப்பட்ட கடவுளுக்கு பெயர் தம்புரான். அதற்கு பின்பு தம்புரானை மறந்து சர்வேஸ்வரன் என்ற பெயரை கொண்டு வந்தார்கள். இந்த சர்வேஸ்வரன் என்ற பெயர் சில காலங்கள் இருந்தது. அதற்கு பின்பு பராபரன் என்ற பெயரை கொண்டு வந்தார்கள். இந்த தம்புரான், சர்வேஸ்வரன், பராபரன் என்ற பெயர் எங்கிருந்து உருவாக்கப்பட்ட பெயர் என்று சொன்னால், இந்தியாவில் பரிசுத்த வேதாகமத்திற்கு விரோதமானவர்கள் உருவாக்கப்பட்டவர்கள் பெயர். ஏனென்றால் முதல் வேதத்தை மொழிபெயர்த்த போது இலங்கை மண்ணிலிருந்து ஆறுமுக நாவலர் என்று சொல்லக்கூடிய சைவ மத பூஜாரியால் இலக்கணம், தமிழ் இலக்கணம் கற்றுக்கொண்ட அவரால் உருவாக்கப்பட்ட பெயர்கள். இந்த பெயர்களில் ரட்சிப்பு வருமா என்பதை நாம் சரியாக அறிந்து கொள்ள வேண்டும். இந்த பெயரில் ரட்சிப்பு வராது என்று அறிந்தபடியினால் 4வதாக சேசு என்ற பெயரை உருவாக்கினார்கள். 5வது இயேசு என்ற பெயரை உருவாக்கினார்கள். 6வது ஜேசு என்ற பெயரை உருவாக்கினார்கள்.
7வது இயேசு என்ற பெயரை உருவாக்கினார்கள். 8வது இப்போது இருக்கிறது இயேசு என்ற பெயர். இப்படி 8 பெயர்களை 1714 முதல் இன்று வரைக்கும் உபயோகப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இது மனுஷர்களுடைய உபதேசம். பரிசுத்த வேதம் சரியாக சொல்லுகிறது, மனுஷருடைய உபதேசங்களை கற்பனையாய் போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த 8 பேரை இன்னைக்கு வரைக்கும் சுமார் 5 பேர் உச்சரிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா இந்த பேரை சொல்றவங்களுக்கு எந்த விதமான எதிர்ப்பும் இல்லை. மனிதர்களால், நாசியில் சுவாசம் உள்ள மனிதர்களால் எதிர்ப்பு இல்லை. ஆனால் எருசலேம்ல பெத்லகேம் என்ற இடத்துல பிறந்த அந்த குழந்தைக்கு பரலோகத்திலிருந்து ஒரு பெயர் காபிரியல் தூதனால் கொண்டு வரப்பட்டது. காபிரியல் தூதன் வந்து சொன்னான், இந்த குழந்தைக்கு யாசுவா என்று பெயரிடுவாயாக, ஏனென்றால் இவர் தம்முடைய ஜனத்தின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர் என்றபடியினால் இவருக்கு யாசுவா என்று நீங்கள் பெயர் வைக்க வேண்டும் என்று சொன்னார். அந்தபடியாக அந்த குழந்தைக்கு யாசுவா மேசியா என்ற பெயரை வைத்தார்கள். ஆனால் அன்றைய வேதபாரகரும் பரிசேயரும் யாசுவாவை கொலை செய்த பிறகு அப்போஸ்தலர்களை வரவழைத்து அவர்களை சித்திரவதைப்படுத்தி அவர்களை ஜெயிலிலே அடைத்து, நீங்கள் என்ன வேண்டுமென்றாலும் பிரசங்கியுங்கள், அந்த நாமத்தை மட்டும் நீங்கள் சொல்லக்கூடாது என்று சொல்லி அவர்களை கண்டித்தார்கள். ஆனால் அப்போஸ்தலர்கள் இருக்கிற காலம் வரைக்கும் அந்த யாசுவா மேசியா நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தி வந்தார்கள். உபத்திரவங்களின் மத்தியிலும், பிரச்சனைகளின் மத்தியிலும், ஜெயில் தண்டனையின் மத்தியிலும், அடி உபதைகள் மத்தியிலும் அவர்கள் யாசுவா மேசியாவுடைய நாமத்தை உயர்த்தி பிடித்தார்கள். அப்போஸ்தலர்களுக்கு பின் அந்த நாமம் மறைக்கப்பட்டது. அந்த நாமத்தை மறைத்து இப்பிரபஞ்சத்தின் அதிபதியானவன் வேறு பெயர்களை ஜனங்களுக்கு கொடுக்க ஆரம்பித்தான். பிறக்காத, இந்த பூமியில் வளராத, இந்த பூமியில் உபத்திரவப்படாத, உங்களுக்காக எனக்காக அடிக்கப்படாத, உங்களுக்காக எனக்காக இரத்தம் சிந்தாத ஒரு நாமத்தை பிசாசானவன் தன்னுடைய ஜனங்களுக்கு கொடுத்தான். அந்த நாமமே மெய்யான நாமம் என்று ஜனங்கள் விசுவாசிக்க ஆரம்பித்தார்கள். அந்த நாமம்தான் தம்புரான், சர்வேசுரன், பராபரன், சேசு, ஜேசு, இயேசு, ஜேசு, இப்ப இயேசு. இந்த நாமங்கள் இப்பிரபஞ்சத்தின் அதிபதியால் கொண்டு வரப்பட்டது, அவனுடைய ஏவுதலால் கொண்டு வரப்பட்டது. ஏன்? எந்த ஒரு ஜனமும் தேவனுடைய உண்மையான நாமத்தில் பாவம் மன்னிக்கப்படக்கூடாது, எந்த ஒரு ஜனமும் ரட்சிப்பை அடைந்துவிடக் கூடாது என்பதற்காக ரட்சிப்பின் நாமத்தை பிசாசானவன் மறைத்தான். இன்று தன்னை வேத பண்டிதர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் அந்த நாமத்தை அறியாமல் இப்பிரபஞ்சத்தின் அதிபதியானவன் கொடுத்த நாமத்தை ஆராதித்துக் கொண்டிருக்கிறபடியினால் எந்த விதமான பிரச்சனை இல்லாமல் ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. நான் சொன்னேன் அல்லவா, எபிரேயர்கள் யாசுவா என்றும், கிரேக்கர்கள் ஈசோஸ் என்றும், ரோமர்கள் ஈசூஸ் என்றும், ஆங்கிலேயர்கள் ஜீசஸ் என்றும், தமிழர்கள் 7 பெயர் தாண்டி இன்றைக்கு 8வது பெயருக்குள் இருக்கிறார்கள். நானும் இதில் தான் ஊழியம் செய்து கொண்டிருந்தேன். காலங்கள் கடந்து வந்தது. பரலோகத்தின் தேவன் என்னை முன்குறித்திருந்தார். அவருடைய அநாதி தீர்மானத்தினுடைய ஊடாய் அவருடைய நாமத்தை எனக்கு கொடுத்தார். அவருடைய சொந்த நாமத்தை எனக்கு கொடுத்தார். தேவனால் மறைக்கப்பட்டு, மனுஷர்களால் மறைக்கப்பட்ட, சாத்தானால் மறைக்கப்பட்ட அந்த நாமத்தை ஏற்ற காலம் வந்தபோது அவர் எனக்கு கொடுத்து இப்போது 10 வருடங்கள் ஆகிறது. ஆனால் அதற்கு முன்பாக நான் ஊழியம் செய்த போது அவருடைய நாமம் என்று சொல்லி இயேசு என்று சொல்லிக் கொண்டிருந்தேன். அந்த நாமத்திலே எனக்கு உபத்திரவம் இல்லை, அந்த நாமத்திலே எனக்கு பிரச்சனை இல்லை. அது கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, புறஜாதிகளாக இருந்தாலும் சரி, எந்த விதமான உபத்திரவத்தையும் நான் அனுபவித்தது இல்லை. ஆனால் இன்றைக்கு இப்பிரபஞ்சத்தின் அதிபதியினுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டு
அவன் கொடுத்த நாமங்களை மறந்துவிட்டு பரலோகத்தின் தேவன் காபிரியல் தூதனால் பூமிக்கு கொண்டு வரப்பட்ட நாமத்தை எப்போது சொல்ல ஆரம்பித்து ஒரு கூட்ட ஜனத்திற்கு அவருடைய நாமத்தை பிரசங்கிக்க ஆரம்பித்தேனோ அதிலிருந்து எனக்கு விரோதிகள் அநேகர். என்னுடைய நண்பர்களே என்னை விரோதிக்க ஆரம்பித்தார்கள். என்னுடைய சொந்தக்காரர்கள் என்னை விரோதிக்க ஆரம்பித்தார்கள். சரியாக புரிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, ஏசாயாவினுடைய புஸ்தகம் 66வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை வாசிப்போமேயானால், யாவுடைய வசனத்துக்கு நடுங்கிறவர்களே அவருடைய வார்த்தையை கேளுங்கள், அவருடைய வார்த்தையை கேளுங்கள். என் நாமத்து நிமித்தம் உங்களை பகைத்து, என்னுடைய நாமத்து நிமித்தம் உங்களை பகைத்து, உங்களை அப்புறப்படுத்துகிற உங்கள் சகோதரர், உங்களை அப்புறப்படுத்துகிற உங்கள் சகோதரர் யா மகிமைப்படுவாராக என்கிறார்களே, ஆமென். அவர் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும்படி காணப்படுவார், ஆமென். அவர்களோ வெட்கப்படுவார்கள். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. உங்களை வெறுக்கிறது யாரு அப்படின்னா உங்க சகோதரங்க தான் உங்களை வெறுக்க போறாங்க. நீங்கள் யாரு சகோதரன் என்று சொல்லி உரிமை பாராட்டுகிறீர்களோ அவர்கள் இந்த நாமத்திற்கு விரோதமாக உங்களிடத்தில் பேசுவார்கள். லூக்காவினுடைய புஸ்தகம் 6வது அதிகாரம் அதனுடைய 22வது வசனத்தை வாசித்தால், என் நிமித்தம் ஜனங்கள் உங்களை பகைத்து, உங்களை புறம்பாக்கி, உங்களை நிந்தித்து, உங்கள் நாமத்தை பொல்லாதென்று தள்ளிவிடும்போது நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். நெக்ஸ்ட் சொல்றார், முதல்ல உன்னுடைய சகோதரன் உன்னை பகைப்பான், இரண்டாவதாக இந்த உலகத்து ஜனங்கள் உன்னை பகைப்பார்கள். மறந்து விடாதே. அல்லேலூயா. ஒன்று புரிஞ்சுக்கிறீங்களே, எனக்கு கொஞ்சம் விசேஷமாக இருக்கு. என்ன அப்படின்னா, நம்முடைய சபையிலேயே 2 பேர் இருக்கிறாங்க இதுக்கு சாட்சி. இவங்க 2 பேருடைய மனைவிமார்கள் இவர் 2 பேரையும் நல்லா நேசிக்கிறாங்க. ஆமென். நல்லா நேசிக்கிறாங்க. 2 பேருமே பெண்டிகாஸ் விசுவாசிகள். புருஷன்மாரை விசுவாசிக்கிறாங்க, புருஷன்மாரை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆனால் இவர்கள் கடவுளுடைய தேவனுடைய நாமத்தை இவர்கள் சொல்ல போனால் இவர்களை பகைக்கிறார்கள். என்ன காரணம்னு எனக்கு புரியல. பைபிள் சொல்லி கொடுக்குது, கட்டின புருஷனுக்கு கீழ்ப்படி. கட்டின புருஷன் உனக்கு தலையா இருக்கிறார், நீ முண்டமா இருக்கிற, அவனுடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்லுது. இதை உங்க ஊழியக்காரங்க யாருமே உங்களுக்கு கற்றுக் கொடுக்கறது இல்லை. அதனால இவங்க புருஷன், அதாவது இந்த ஜடத்தை நேசிக்கிறாங்க, இந்த மாம்சத்தை நேசிக்கிறாங்க. ஆனா அவங்களுக்குள்ள இருக்கிற ஆவியை நேசிக்க முடியல. ஏன்? வேதம் இதைத்தான் சொல்லுது. இந்த நாமத்தின் நிமித்தமாக நீ நம்புகிற, நீ நேசிக்கிற உன்னுடைய சகோதரனாக இருந்தாலும் சரி, உன்னுடைய ஜனமாக இருந்தாலும் சரி, உனக்கு விரோதமாக எழும்புவார்கள். அல்லேலூயா. ஏன்? அவங்கிட்ட இருக்கிற ஆவி வேற, உன்னிட்ட இருக்கிற ஆவி வேற. ஏன்னா உன்னை தேவன் வேர்திரிச்சிருக்கிறார். இந்த நாமம் யார்கிட்ட இருக்கோ அவன் சாதாரணப்பட்டவன் அல்ல. எனக்கு தெரிஞ்சு நீ உண்மையாய் முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு இந்த நாமத்தை நீ ஏற்றுக்கொண்டு இந்த நாமத்திற்குள்ள சாட்சியாய் நீ வாழ்கிறது உண்மையானால் உனக்கு மிகுந்த பலன் உண்டு. அல்லேலூயா. அது உனக்கு இப்போ தெரியாது. அதற்கேற்ற பலனை பரலோகத்தின் தேவன் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். ஆமென். அந்த நாமம் அவ்வளவு மகத்துவமானது. அந்த நாமம் யாவாகிய யாஷ்வமேசியாவுடைய நாமம் வல்லமை உள்ள நாமம். இந்த நாமத்து நிமித்தமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த நாமத்து நிமித்தமாக நீங்கள் விடுவிக்கப்படுவீர்கள். அநேகர் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்ப யாஷ்வமேசியா நாமத்தை ஏன் நம்முடைய மனைவியா இருக்கலாம், நம்முடைய சகோதரனா இருக்கலாம், நம்முடைய சொந்தக்காரங்களா இருக்கலாம், யாரா இருந்தாலும் ஏன் பகைக்கிறார்கள்? ஒரு கேள்வி. வேதத்தில் தேடி பார்த்தேன். வேதத்தில் தேடி பார்த்தா வேதம் சொல்லுது, 2 தீமோத்தேயுடைய புஸ்தகம் 3வது அதிகாரம் அதனுடைய 2-5 எப்படி எனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூசிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும்
தீமை உள்ளவர்களாயும் ஆ. நல்லோரை பகைக்கிறவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்பு உள்ளவர்களாயும் இருமாப்பு உள்ளவர்களாயும் தேவ பிரியராய் இராமல் நல்ல கேட்டுடுங்க, தேவ பிரியராய் இராமல் சுகபோக பிரியராயும். என்ன அப்படின்னா தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து ஆ, அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் ஆமென். இருப்பார்கள். என்ன அப்படின்னா இவங்க மனவிருப்பத்திற்கு இவங்க வாழ்வாங்க, இல்ல அப்படின்னா யாராவது சொல்றதை கேட்டு வாழ்வாங்க. வேதத்தை பார்த்து வாழ்வாங்களான்னு கேட்டா இல்ல. வேதத்துக்கும் இவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, என்ன அவங்க ரட்சிப்பில் நடத்தினாங்க, என்ன இவங்க ரட்சிப்பில் நடத்தினாங்க, இவங்க தான் கடவுள் அப்படின்னு நினைச்சு அவங்க வார்த்தைக்கு கட்டுப்படுறாங்க. பைபிள் சொல்லுது, எந்த மனுஷனும் பொய்யன், நாசியில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்பாத. நீ நம்ப வேண்டியது வேதத்தை. அல்லேலூயா. ஒருவேளை பரலோகத்தின் தேவன் என்னை கைவிட்டால் பிரசங்கம் பண்ணுகிற நான் கூட ஆகாதவனாக போக வேண்டியிருக்கும். அல்லேலூயா. ஆனபடியினால் நீங்கள் என்னை அல்ல நம்புவது, வேதத்தை நம்ப வேண்டும். அல்லேலூயா. வேதம் தான் உங்களுக்கு சாட்சி. இந்த வேதம் ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழக்கூடாது என்பதற்கு தகுந்த ஆதாரம் இது. ஆனால் இன்றைக்கு அநேகர் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், மனுஷர்களை தெய்வமாக்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சொன்னால் அது சரியாக இருக்கும், இவர்கள் சொன்னால் அது சரியாக இருக்கும். நீ பைபிளை சொல்ற, பைபிளை எல்லாம் கேட்க முடியாது. ஆமென். மனுஷர்களுடைய உபதேசங்களை இன்றைக்கு கடவுளுடைய உபதேசமாக பாவிக்கிற ஜனங்கள் இருக்கிறார்கள். இவர்களுக்கு ரட்சிப்பு இல்லை. ஏன்? இந்த காலம் கொடிதான காலம், கொடிதான அடையாளங்கள் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்களால் இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த சத்தியத்தில் இருப்பவர்களை எதிர்ப்பார்கள். தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்கள் என்று சொல்லப்படுகிறது. தேவனுடைய பக்தியை மறுதலிக்கிற கூட்டம், ஆனால் வேஷதாரிகள். அல்லேலூயா. இரண்டாவதாக சொல்லும்போது நீதிமொழியின் புஸ்தகம் 29வது அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிப்போமே ஆனால், இரத்தப்பிரியர் உத்தமனை பயக்கிறார்கள், ஆமென், செம்மையானவர்களே அவனுடைய பிராணனை காப்பாற்றுகிறார்கள். ஆமென். இரத்த பிரியர் என்ன செய்ய போறாங்களா? செம்மையானவன் யாரோ, உத்தமன் யாரோ அவனை பகைக்க போறாங்க. ஏன்னா அவருடைய நாமத்தில் இருக்கிறவன் யாரு அப்படின்னு வேதம் சொல்லும்போது சொல்லுது, அவன் நீதிமான். நான் உங்களுக்கு பின்னாடி சொல்றேன். நல்ல ஒரு ஸ்தானத்தை கொடுத்திருக்கிறார். அவருடைய நாமத்தை எவன் தரிச்சிருக்கிறானோ, சொந்த நாமத்தை, அது இயேசு இல்லை, ஜீசஸ் இல்லை, அது யாஷுவா மேசியா, அந்த நாமத்தை எவன் தரிக்கிறதற்கு பரலோகத்தின் தேவன் பெர்மிஷன் கொடுத்தாரோ அவனை நீதிமானாக்கி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, அவன் நீதிமான். இன்னைக்கு அநேகருக்கு இந்த நாமம் கிடைக்கல அப்படின்னா அவன் நீதிமான் இல்லை. அல்லேலூயா. மூணாவதாக தீத்துனுடைய புஸ்தகம் 3வது அதிகாரம் 3-4 ஆகிய வசனங்களை வாசிங்க. ஏனெனில் முற்காலத்திலே நாமும் புத்தியினரும் கீழ்ப்படியாதவர்களும் வழிதப்பி நடக்கிறவர்களும் பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களும் துர்க்குணத்தோடும் பொறாமையோடும் ஜீவனம் பண்ணுகிறவர்களும் பகைப்படத்தக்கவர்களும் ஒருவர் பகைக்கிறவர்களுமாய் இருந்தோம். நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயவையும் மனுஷன் மேலுள்ள அன்பும் பிரசனமான போது நாம் செய்த நீதியின் கிரியின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரத்தத்தின்படியே மறுஜன்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதல்னாலும் நம்மை ரட்சித்தார். சிபிஎம் சபைகளிலே நீங்கள் கடந்து போவீர்களே ஆனால் ஃப்ரெண்டில் இருக்கும் இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார் என்கின்ற ஒரு போர்டு இருக்கும். நம்ம இதை விசுவாசிச்சு இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தேவன் சொல்லிட்டு உள்ளே போவோம். உள்ளே போகிறோம், அங்கே என்ன சொல்லி தருவாங்க தெரியுமா? இயேசு கிறிஸ்து ஒரு கடவுள் தான், ஆனால் பெரிய கடவுள் பிதா. அவருக்கு நிறைய தாடி இருக்கும், அவர் பெரிய பெரிய அங்கி ஒன்று போட்டிருப்பாரு, அவர் கையை விரிச்சு வச்சிருப்பாரு. அவருக்கு கீழே 2வது ஆளாக குமாரன் ஒருவர் இருக்கிறார், அவர் தான் இயேசு கிறிஸ்து. இந்த குமாரனுக்கு அப்பா தான் பிதா.
அதுபோல இந்த குமாரனுக்கும் பிதாவுக்கும் இடையில ஒரு ஆள் இருப்பார், அவர் பரிசுத்தாவி. இவங்க 3 பேர் தான் கடவுள் அப்படின்னு சொல்லி கொடுக்கிற ஒரு கூட்டம். ஆனால் வெளியில ஜனத்தை ஏமாத்துறதுக்கு இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவன் என்று போர்டு வச்சிருப்பாங்க. அதுபோல தான் இன்னைக்கு எங்க என்ன தமிழ்நாட்டில் இயேசுன்னு பிரசங்கம் பண்றவன் வெளிநாட்டில் அமெரிக்கா போனா இயேசுன்னு பிரசங்கம் பண்ண மாட்டான், ஜீசஸ்னு பிரசங்கம் பண்ணுவான். அவன் ரோமாபுரிக்கு போயிட்டான் அப்படின்னா யூசூஸ் ஈசூஸ் என்று பிரசங்கம் பண்ணுவான். இப்படி பேரை மாத்திக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா இவங்களுக்கு இடம் பொருள் ஏவல் தெரியும், யார்கிட்ட எப்படி பேசணும். பைபிளில் உடனே ஒரு வசனம் எடுத்துருவாங்க, யூதனுக்கு யூதனாகவும் கிரேக்கனுக்கு கிரேக்கனாகவும் நம்ம மாறணும். இன்னைக்கு இருக்கிற ஊழியக்காரங்க இங்கிலீஷ் பேசுறவன்ட்ட போனா என் கடவுள் ஜீசஸ்னுவான், தமிழ் பேசுறவன்ட்ட போனா என் கடவுள் இயேசுனுவான், ஜீசஸ் இல்லைன்னுவான். அல்லேலூயா. இந்த பிழப்பு எதுக்குன்னு கேட்குறேன். அப்பம் பேர் ஒன்று தான், எங்கள் அப்பம் ஒருத்தன் தான். மாம்சத்துக்குரிய அப்பம் ஒருத்தன் தான், அவன் பிரான்சிஸ். ஆவிக்குரிய அப்பம் ஒருத்தன் தான், அவன் யாசுவா. அல்லேலூயா. இதை மாற்ற முடியாது. அப்படி மாற்றினால் நான் விபச்சார சந்ததி. யாசுவா, பரலோகத்தின் தேவன் ஈவாய் கிருபையாய் எனக்கு அந்த சந்ததிக்குரிய பேர் கொடுக்கப்படாதபடி என்னை மாற்றி இருக்கிறார். இன்றைக்கு அநேகர் அப்பம் பேரை மாற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்நாளில் 7 ஸ்திரீகள் ஒரு புருஷனை பிடித்து கொண்டு, உங்களுக்கு தான் தெரியுமே, நான் உள்ளே போகணுன்னு நினைக்கல. ஏன்னா எனக்கு சாப்பாடை நான் சாப்பிடுவேன், என் இஷ்டத்துக்கு நான் வாழுவேன், என் நிந்த நீங்கள் மட்டும் அவன் பேர், வேற எல்லாம் நான் என் விருப்பத்தின்படி செஞ்சிருவேன். இதான் எங்கள் வாழ்க்கை. இல்லை, மொத்தம் அவருடைய கண்ட்ரோலில் இருக்கணுங்க. நாம் வாழ்கிற வாழ்க்கை முழுவதும் தகப்பனுடைய கையில் இருக்கணும். அவர் நம்மை நடத்தினால் எந்த பொல்லாப்புக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார், எந்த தீங்கும் வராது. முக்கியமாக சொல்கிறேன், இப்பிரபஞ்சத்தின் அதிபதி இதை கூட தொட முடியாதுங்க. புரியல உங்களுக்கு? தொட முடியாது. ஏன்? உன்னோடு கூட சர்வ வல்லமையுள்ள தேவன், பிசாசுகளின் தலையை நசுக்கின தேவன் உன்னோடு இருப்பதினால் பிசாசு உன்னை கண்டு பயப்படும். எனக்கு எப்பவும் ஒரு எண்ணம் உண்டு, தேவனுடைய மனுஷன் நடந்து போனானா அவனுடைய நிழல் பட்டு சுகமானாங்களாம். அவன் தொடல, யார் தலையிலையும் கை வைக்கல. வேதம் சொல்லுது அவனுடைய நிழல் பட்டு சுகமானார்கள். அப்புறம் வாசிக்கிறேன், முகம் வேர்த்துச்சு, உடம்பு வேர்த்துது, கைக்குட்டை எடுத்து முகத்தை தொடச்சான், ஈரம் ஆயிடுச்சு, தூக்கி போட்டான். தூக்கி போட்டதை ஜனம் எடுத்துச்சு. ஐயோ, ஊழியக்காரன் தூக்கி போட்டதில் வேஸ்ட் ஆகக்கூடாது, எடுத்தான். எடுத்தவனுக்கெல்லாம் சுகம். எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. இயேசு நாமத்திலையா இல்லை ஜீசஸ் நாமத்திலையா? உங்களுக்கு தெரியுமா, யாஷ்வா மேசியாவுடைய நாமத்தை பிரசங்கித்தவனுடைய வல்லமை இந்த அளவுக்கு உயர்த்தி பிடித்த தேவனுடைய மகா கிருபை எவ்வளவு பெரியது. ஆமென். நம்ம சொல்லுவோம் இயேசு நாமத்தில் அற்புதம் இல்லையா? அவ்வளவு அற்புதம் நடக்குதுங்க. ஜீசஸ் நாமத்தில் அற்புதம் நடக்குதுங்க. சரி, உண்மையான கடவுள் ஜீசஸா இயேசுவா? 2 நாமத்திலே அற்புதம் நடக்குதே. எது தெரியல? யாஷ்வா மேசியா நாமத்தில் இன்னைக்கும் அற்புதம் நடந்துகிட்டு இருக்குது, அதிசயம் நடந்துகிட்டு இருக்குது. பிசாசுகள் நடுநடுங்குதுங்க. யாஷ்வா மேசியாவுடைய நாமத்தில் பிசாசுகள் நடுநடுங்குது. இப்போ சொல்லு, யாஷ்வா மேசியா நாமம் தான் உண்மையான நாமம், அதிலே அற்புதம் நடக்குது, அதிலே பிசாசு ஓடுது. அதிசயத்தையும் அற்புதத்தையும் வைத்து தேவனை கண்டுபிடிக்காத. எனக்கு தெரிஞ்சு வேப்பலையில் அற்புதம் நடக்குது, மயில் தொகையில் அற்புதம் நடக்குது. அப்போ அதுவும் கடவுளா? இஸ்லாமியர்கள் மயில் தொகை வைத்து பிசாசை துரத்துகிறார்கள், அற்புத அடையாளங்கள் செய்கிறார்கள். இந்துக்கள் வேப்பலை கொண்டு அற்புத அடையாளங்கள் செய்கிறார்கள். அப்போ அதுவும் கடவுளா? அற்புத அடையாளம் ஒளிந்து போகும். அற்புத அடையாளத்தை வைத்து ஒரு நாளும் நீங்கள் தேவனை கண்டுபிடிக்க முடியாது. அல்லேலூயா. ஏன் இவர்கள் யாஷ்வா மேசியா நாமத்து நிமித்தம் உங்களை பகைக்கிறார்கள் என்று சொன்னால், யாக்கோபு 4:4 வாசிக்கிற போது, விபச்சாரரே, விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்கிற விரும்புகிறவன் தேவனுக்கு பகையனாகிறான். போதுமா?
ஆதாரம் போதுமா? நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, யாரு உன்னை யேசுவ மெசியாவுடைய நாமத்துல பகைக்கிறானோ அவன் தேவனுடைய சிநேகிதன் அல்ல, அவன் இப்பிரபஞ்சத்தின் சிநேகிதன். வேதம் சொல்லுது, உலக சிநேகம் யாவுக்கு விரோதமான பகை. அப்போ உன்னை விரோதிக்கிற உன் சகோதரனா இருக்கலாம், உன் ஜனமா இருக்கலாம், உன் மனைவியா இருக்கலாம், உன் புருஷனா இருக்கலாம், உன் அண்ணனா இருக்கலாம், தம்பியா இருக்கலாம். உனக்கு அவர்கள் சொந்தக்காரர்களாக இருக்கலாம், ஆனால் அவர்கள் தேவனுக்கு விரோதமான பகைஞர்கள். பிரைஸ் யாசுவா, அல்லேலூயா. வேதம் சொல்லுதுங்க, இவர்களை பார்த்து 1 யோவான் 4வது அதிகாரம் 20வது வசனத்தை நான் வாசிக்கிற போது இவர்களை பார்த்து என்ன சொல்லுது தெரியுமா வேதம்? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? முடிஞ்சிச்சா? ஒருத்தன் வேதத்திலிருந்து சொல்றான் அப்படின்னா அதை கேட்கறதுக்கு மனசு இல்லை, அவனை பகைக்கிறோம். வேதம் சொல்லுது, அவன் பொய்யன் ஆனபடினால் உன்னை பகைக்கிறான். ஏன்னா நீ வேதத்திலிருந்து கொடுக்குற, அவன் தன்னுடைய சுயத்திலிருந்து கொடுக்குறான். என்ன சொல்லுவான் தெரியுமா? தமிழ் பைபிள் எடு, தமிழ் பைபிளில் யாசுவான் இருக்கா? முதல்ல இது பைபிளே கிடையாதுங்க, இது பைபிளே கிடையாது. ஏன் இது பைபிள் இல்லைன்றே? பைபிள் என்ன, அதாவது ஒரிஜினல் வேதம் என்ன தெரியுமா? அது எபிரேயர்களுக்கு பரலோகத்தின் தேவன் கொடுத்தது நியாயப்பிரமாணம். இது மொழியாக்கப்பட்டது. நம்ம கொண்டு போய் ஒரு சர்டிஃபிகேட்டை செராக்ஸ் எடுக்கிறோம், அந்த செராக்ஸ் எடுத்தால் அதான் ஒரிஜினல் இல்லை, அது நகல்னு சொல்கிறோம், காப்பி. இதுபோல தேவன் கொடுத்த வார்த்தையினுடைய நகல் தான் இதே தவிர இது ஒரிஜினல் அல்ல. அது எபிரேயர்களுடைய கையில் இருக்கிறது. நம்ம ஆளுகள் சொல்லுவாங்க, பழைய ஏற்பாடு எபிரேயத்தில் எழுதப்பட்டது, புதிய ஏற்பாடு கிரேக்கத்தில் எழுதப்பட்டது. அப்போ மத்தேயுவுக்கு கிரேக்கம் தெரியும், அவனுக்கு கிரேக்கம் நல்லா படிச்சு வச்சிருக்கிறான், அதனால தான் வேதம் எழுதியிருக்கிறான். அவனுக்கு எபிரேயம் தெரியாதுன்னு நினைக்கிறேன். வேதம் சொல்லுது, அவர் தெரிந்து கொண்ட அப்போஸ்தலர்கள் 12 பேரும் எபிரேயர்களே. ஆமென். கட்டு மரத்தில் மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்தவன் இவனுக்கு எப்படிங்க கிரேக்கம் கற்றுக்கிட்டான் அப்படின்னு யோசிக்க மாட்டேங்கிறாங்க. சரி, எபிரேய புத்தகம்னு ஒரு புத்தகம் இருக்குது, அதுவும் கிரேக்கம் தானே. ஏன் இதை யோசிக்க மாட்டேங்கிறோம்? நம்ம யோசிக்கிறதுக்கு இடம் இல்லை. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதனுடைய முடிவு மரணம். மரணத்திற்குள் கடந்து போவதற்காக நாம் வேதத்தை நிதானித்து யோசித்து பார்க்கிறது இல்லை. நாம் ஒவ்வொருவரும் வேதத்தை நிதானித்து யோசித்து பார்க்கணும். அப்படி பார்த்தா கண்டிப்பாக நம் ஒவ்வொருவருக்கும் வேதத்தினுடைய ஆழம் கிடைக்கும். அல்லேலூயா. முக்கியமா நாம பகைக்கப்படுவதற்கான காரணம் வாசிங்க, மத்தேயு சுவிசேஷம் 24:9. அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள், என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். ஆமென், அல்லேலூயா. இரண்டாவது சொல்றாரு யோவான் 15:19, நீங்கள் உலகத்தாராய் இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். நல்லா கேட்டுக்கிடுங்க. நீங்கள் உலகத்தாராய் இல்லாதபடியினால் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினால் உலகம் உங்களை பகைக்கிறது. யாசுவா சொன்னார், ஏன் உன்னை பகைக்கிறாங்க அப்படின்னா, 1 என் நாமத்தை வச்சிருக்கிற, 2 நீ என் நாமத்தை எடுத்திருக்கிறபடினால் தரிச்சிருக்கிறபடினால் நீ இந்த உலகத்தான் இல்லை. ஒன்று நான் வேறுதிரிச்சிருக்கிறேன், அதனால இந்த உலகம் ஒன்றை பகைக்குது. புரியுதா? பகைக்கிறதுக்காக சந்தோஷப்படுவோம். ஏன்? நான் பகைக்கப்படுவதால் நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன். அல்லேலூயா. என்னை அவர்கள் பகைக்கிறபடியினால் பிசாசனுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள், உலகத்தானுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். நான் யேசுவ மெசியாவுடைய பிள்ளையாக இருக்கிறேன். நான் அதற்காக பெருமைப்படுகிறேன். அல்லேலூயா.
யோவான் 17:14 வாசிங்க. நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன். நான் உலகத்தான் அல்லாத போல ஆமென். அவர்களும் உலகத்தாரர் அல்ல. ஆமென். ஆதலால் உலகம் அவர்களை பகைத்தது. ஆமென். நான் உலகத்தான் அல்லாதது போல, அதனால என்ன எப்படி பகைச்சாங்களோ அதுபோல நான் தெரிந்து கொண்டு என்னுடைய நாமத்தை கொடுத்தவர்கள் இந்த உலகத்தான் அல்ல, ஆனபடியினால் அவர்களையும் இந்த உலகம் பகைக்கும். புரிஞ்சுக்குங்க. நான் அதான் சொன்னேன், அவருடைய நாமம் நிசாரமாக உங்களுக்கு கிடைக்கல. தேவன் நடத்துவார், உன்னை கைவிட மாட்டார். ஏன்னா உன்னுடைய பலத்தில் இந்த நாமத்தை நீ தரிக்கல. என் தேவனுடைய அனாதி தீர்மானத்தின்படி அந்த நாமத்தை உனக்கு கொடுத்தார். நீ விசேஷித்தவள், நீ விசேஷித்தவன். அல்லேலூயா. உன்னுடைய தைரியத்தினாலோ, உன்னுடைய திறமையினாலோ, உன்னுடைய கிருபையினாலோ, நீ ஜெபிக்கிற ஜெபத்தினாலோ, உன்னுடைய விசுவாசத்தினாலோ தேவன் இந்த நாமத்தை உனக்கு தரல. உன்னை அவர் தெரிந்து கொண்டபடியினால் அந்த நாமத்தை தந்தார். அதற்காக தேவன் உனக்கு ஒரு பொக்கிஷத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் உனக்கு தந்து உன்னை ரட்சித்து உன்னை அவருடைய ராஜ்யத்தில் சேர்க்க விரும்புகிறார். அதற்காக உனக்கு ஒரு பொக்கிஷத்தை கொடுத்திருக்கிறார். அந்த பொக்கிஷத்தை நீ என்றைக்கு முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு திறந்து பார்ப்பாயோ அன்றைக்கு அது உனக்கு நித்திய ஜீவனை கொண்டு வரும். என்ன அப்படின்னா, அதை இதுவரைக்கும் திறந்து பார்க்கல. இருக்குன்னு இருக்கிறோம், ஆனால் இன்னும் திறந்து பார்க்கல. என்னைக்கு நாம் திறந்து பார்க்குறோமோ அது நமக்கு நித்திய ஜீவனுக்குள் நம்மை வழி நடத்தும். அல்லேலூயா. என்ன அப்படின்னா, தேவனுடைய வார்த்தையை நீங்கள் பெற்றபடியினால் இந்த உலகம் உங்களை பகைக்கும். 1 யோவான் 3வது அதிகாரம் 12-13 ஆகிய வசனங்களை நான் வாசிக்கிற போது, பொல்லாங்கானால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். ஆமென். அவன் எது நிமித்தம் அவனை கொலை செய்தான்? தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதி உலகமுமாய் இருந்தது நிமித்தம் தானே. என் சகோதரரே, உலகம் உங்களை பகைத்தால் ஆச்சரியப்படாதிருங்கள். உலகம் உன்னை பகைச்சா நீ ஆச்சரியப்படாத. ஏன்னா உன்னிட்ட நீதி உள்ள கிரியை இருக்கிறதுனால உன்னை பொல்லாத கிரியை உள்ளவர்கள், அது யாருன்னு உனக்கு தான் தெரியும். அவன் உன்னை பகைச்சிட்டு இருக்கிறான். நீ நீதியுள்ள தேவனுடைய நாமத்தை வச்சிருக்கிற, அவன் பிசாசனுடைய ஆலோசனையின்படி மனிதர்களால் கொடுக்கப்பட்ட உபதேசங்களை கற்பனையாய் போதித்து அவன் ஆராதித்துக் கொண்டிருக்கிறான். இதான் வித்தியாசம். அல்லேலூயா. அதான் சொல்றேன், உன்னை தேவன் இந்த இடத்துல கொண்டு வந்தது அவருடைய சுத்த கிருபை. அல்லேலூயா. நான் இன்னும் சொல்லுவேன், இந்த நாமம் உன்கிட்ட இருக்கிறபடியினால் நீ வெறி கொண்டவனாய் தேவனுக்கு உண்மை உத்தவனாய் இருந்தால் நீ சத்துருடைய வாசல்களை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அந்த நாமம் உனக்குள்ள இருந்து அப்படி வேலை செய்யும். ஆனால் நீ என்ன செய்கிற அப்படின்னா, பிசாசுக்கு பயந்து இருக்கிறபடினால் பிசாசு உன்னை ஜெயித்து கொண்டிருக்கிறது. உன்னிட்ட இருக்கிற நாமம் சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய நாமம். அல்லேலூயா. இந்த நாமத்தை நீ உச்சரிச்சா போதுங்க, பயந்து ஓடுவான். ஆமென். அல்லேலூயா. இப்போ இந்த நாமத்தை உனக்கு தந்திருக்கிறாரே, இப்போ நீ யாரு? சங்கீதம் 140:13 நீங்கள் வாசித்தீங்கன்னா, நீதிமான்கள் உமது நாமத்தை துதிப்பார்கள், செம்மையானவர்கள் உமது சமூகத்தில் வாசம் பண்ணுவார்கள். ஆமென். நல்லா கேளுங்க, யாரு அவருடைய உண்மையான நாமத்தை துதிப்பான் அப்படின்னா நீதிமான் மட்டும்தான் துதிப்பான். எல்லாம் அவனுக்கும் தெரியுங்க. எனக்கு தெரிஞ்சு பைபிள் காலேஜில் எந்தெந்த ஊழியக்காரன் படித்தானோ அங்கெல்லாம் கற்றுக் கொடுக்கறது என்ன தெரியுமா? பழைய ஏற்பாட்டின் தேவன் யெகோவான்னு கற்றுக் கொடுக்க மாட்டாங்க, YHWHன்னு சொல்லுவாங்க. எனக்கு அப்படி தான் கற்றுக் கொடுத்தாங்க. ஆனால் அது எனக்கு புரியலை. அன்னைக்கு பைபிள் காலேஜ் படிக்கிற நேரம் இதெல்லாம் எனக்கு புரியலை. படித்தாங்க, ஏட்டு சூறக்காய் கறிக்கு உதவாதில்ல சொல்லி கொடுத்தாங்க, கேட்டுக்கிட்டோம். எழுதுறதுக்கு, பரீட்சை எழுதுறதுக்கு அது ஒத்து வந்துச்சு, பாஸ் ஆகிறதுக்கு ஒத்து வந்துச்சு. ஆனால் வாழ்க்கைக்கு அது ஒத்து வரல. YHWH தான் கடவுளுடைய பேர், அதை வாசிக்க முடியாது, அதனால யெகோவான்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ தான் எனக்கு தெரியும் அது யெகோவா இல்லை, யாகாவா. யாகாவா என்ற பெயர் யா என்ற பெயரிலிருந்து வந்தது. பரலோகத்தின் தேவனுடைய பெயர் யா.
இந்த பெயரைத்தான் பரலோகத்தின் தேவன் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. யாவாகிய தேவனுக்கு மகிமை உண்டாவதாக, யாவாகிய தேவனை துதிப்பாயாக. அல்லேலூயா என்பதனுடைய அர்த்தம். ஆனால் நமக்கு என்ன கற்றுக் கொடுப்பாங்க? அல்லேலூயா என்றால் கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. ஆனால் அல்லேலூயா என்ற வார்த்தையில் கர்த்தர் என்கின்ற பதம் கிடையாது, தேவன் என்கின்ற பதம் இல்லை. அந்த அல்லேலூயா என்ற வார்த்தையில் யா என்ற பதம்தான் இருக்கிறது. யாவாகிய தேவனை துதிப்பாயாக. இந்த யாவாகிய தேவன் இஸ்ரவேல் ஜனத்தை அடிமைத்தனத்தில் மீட்பதற்காக யா வா என்கின்ற நாமத்தோடு கூட மோசையின் மூலமாக கிரியை செய்தார். அல்லேலூயா. புறஜாதிகளை ரட்சிப்பின் வழி நடத்த யாவாகிய தேவன் இஸ்ரவேலர்களுக்கு யாவாக இருந்த தேவன். அதற்கு பின்பு அவர் யாவாக இருக்கவில்லை, யாவாகவே இருக்கிறார். ரட்சிப்புக்காக மட்டும்தான் யாவாவாக மாறினார். இப்ப புறஜாதிகளை ரட்சிக்க இங்க அடிமைத்தனம் என்ன? பாவ அடிமைத்தனம். இந்த பாவ அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்க யோசுவாவாக மாறுகிறார். அங்க மோசேயை எடுத்து உபயோகப்படுத்தி கோல் மூலமாக வெளிப்பட்ட தேவன் இங்க தனது ரூபத்தை கொண்டு வருகிறார், தனது சாயலை கொண்டு வருகிறார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது தேவனுடைய தற்ஸ்வரூபமாகிய யோசுவா, தேவனுடைய சாயலாகிய யோசுவா தேவன் எனப்படுவதை ஆகாததென்று தள்ளி தன்னுடைய ஜனத்தை ரட்சிக்கும்படியாக அடிமையின் ரூபம் எடுத்து வந்தார். தேவன் எனப்படுவதை வெறுத்து. இவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். இந்த தேவன் தன்னை அடிமையின் ரூபமாக மாற்றுகிறார். அவர் சொல்றார், எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு, மனுஷனாகிய என்னை இவர்கள் கொலை செய்ய பார்க்கிறார்கள். அவர் மனுஷனா எந்த அளவுக்கு தாழ்த்துறாரு பாருங்களேன். கண்ணை கட்டிட்டு சொல்லுவாங்க, உன்னை துப்புனது யாருன்னு சொல்லு, நீ அப்போ கடவுள் தான். தெரியுமா தெரியாதா? தெரியும். ஆனால் சொல்லவே இல்லையே. ஏன்னா உன்னையும் என்னையும் ரட்சிக்க வேண்டும் என்பதற்காக அவர் பாடுகளை சகித்தார். அல்லேலூயா. அவர் பாடுகளை சகித்தார். ஆனபடியினால் இன்றைக்கு அவருடைய சொந்த ஜனம் புறம்பாக்கப்பட்டு புறஜாதிகளாகிய நாம் அவரோடு சேர்க்கப்பட்டிருக்கிறோம். காரணம் அவர் சிந்தின ரத்தத்தினால். இயேசு ரத்தம் சிந்தல. மறுபடியும் சொல்றேன், இயேசு கிறிஸ்து என்ற நபர் ஒரு மனுஷனுக்காக ரத்தம் சிந்தல. ஜீசஸ் என்ற நபர் ரத்தம் சிந்தல. ஜீசஸ் என்ற பதம் கூடி போன ஒரு 500 வருஷம் இருக்கும். அதுக்கு முன்னாடி லியூசஸ். இயேசு என்ற பதம் ஒரு 70 வருஷம் இருக்கும்னு வைங்களேன். இல்லை 70 வருஷம் இருக்கும்னு வைங்க. அப்போ அதுக்கு முன்னாடி அப்போ இவங்க யாரும் ரத்தம் சிந்தலை. இப்படிப்பட்ட பேர் ரத்த சிந்துதலுக்காக கொடுக்கப்பட்ட நாமமும் அல்ல. யோசுவா என்ற நாமம் ரத்த சிந்துதலுக்காக கொடுக்கப்பட்ட நாமம். அந்த நாமத்தை நாம் ஆராதிக்கிறோம். ஆனபடியினால் விரோதிகள், பாவிகள், உலக சிநேகிதர்கள் நம்மை வெறுக்கிறார்கள். அல்லேலூயா. நீதியுள்ள கிரியை ஒன்னிட்ட இருக்கிறபடியினால், ஏன்னா நீ தேவனுடைய நாமத்தை அறிஞ்சிட்டியே, நீ நீதிமான் ஆனபடியினால் இப்பிரபஞ்சத்தின் மக்கள் உன்னை வெறுப்பார்கள். ஏன்னா நீ உலகத்துக்குரியவன் அல்ல. நல்லா புரிஞ்சுக்கோ. இந்த நாமத்தை தெரிஞ்சுக்கிட்டவன், நாமத்தை தரிச்சுக்கிட்டவன் நம்ம ஏதோ தப்பு பண்ணுறோம், நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் உண்மையிலே தேவன் உன்னை தெரிந்து கொண்டது அவருடைய சொந்த ஜனமாக தெரிந்து கொண்டார். ஆனபடியினால் நீ நீதிமான். பாவம் செய்கிற போது அந்த ஸ்தானத்தை விட்டு வெளியில் போகிறாய், அது ரைட். ஆனால் உன்னை நீதிமானாக தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. வாசிங்க நீதிமொழி 18:10. யாவன் நாமம் பலத்த துருகம். ஆமென். நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். நல்ல கேளுங்க. நீதிமான் தான் இந்த நாமத்தை தொழுது கொள்வான். அந்த நீதிமான் எப்படி அப்படின்னா, யாவுடைய நாமம், இந்த நாமம் பலத்த துருகம். அவன் மட்டும்தான் அதுக்குள்ள போவான். அவன் பொண்டாட்டி போவான், அவன் புருஷன் போவான், அவன் பிள்ளை போவான், தெரியாது. தேவன் அழைச்சா போவாங்க. தேவன் அழைச்சாதான் போவாங்க. அழைக்கப்படலை அவன் உள்ள போக முடியாது. எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம். அப்போ நமக்கு குடும்பமாய் அவரை ஆராதிக்க
அவர் நமக்கு தந்த கிருபை எவ்வளவு பெரிது. கொஞ்சம் யோசிங்க. நம்மளை அவர் எப்படி தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. என்னை அழைத்த தேவன், உன்னை அழைத்த தேவன், உன் குடும்பத்தை அழைத்த தேவன், உன்னுடைய பிள்ளைகளை அழைத்த தேவன். அப்போ உன் மேலே எவ்வளவு ஸ்நேகம் வச்சிருக்கிறார். கொஞ்சம் யோசி. உன்னை நீதிமானாக்க வேண்டும் என்று விரும்பி நீ செய்த கிரியைகளின் நிமித்தம் அல்ல, நீ தேவனுக்கு கீழ்ப்படிந்த நிமித்தம் அல்ல, நீ வேதத்தை நேசித்த நிமித்தம் அல்ல, உன்னை அவர் முன்குறித்தபடியினால் நீ அவருடைய பிள்ளையாக அவருடைய நாமத்தை தரித்து நீதிமானாக வாழ வேண்டும் என்பதற்காக இந்த நாமத்தை உனக்கு கொடுத்தார். நீ அறியாதிருந்த போது அவர் அவருடைய நாமத்தை உனக்கு தரிப்பித்தார். அது அவருடைய சுத்த கிருபை. தெரியுமா? அல்லேலூயா. அடுத்து சொல்றார் பாருங்க, நீதிமொழி 3வது அதிகாரம் 32வது வசனத்தை வாசித்தா, யாருக்கு வேதத்தினுடைய ரகசியங்களை அவர் கற்றுக் கொடுப்பார் என்று சொன்னால், மாறுபாடுள்ளவன் யாவுக்கு அருவருப்பானவன், நீதிமான்களோட அவருடைய ரகசியம் இருக்கிறது. நல்ல கேளுங்க. அவருடைய நாமத்தை மறைத்து வைத்திருந்தார். பழைய ஏற்பாட்டிலும் மறைத்தார். இந்த புதிய ஏற்பாட்டு நாட்களிலே அப்போஸ்தலர்களுக்கு பின்பு இந்த நாமம் மறைக்கப்பட்டது. ஆனா உனக்கு ஏன் தந்தார் தெரியுமா? உன்னை பரலோகத்தின் தேவன் நீதிமானாக கண்டார். அவர் உன்னை நீதிமானாக கண்டபடியினால் வேதத்தின் ஆழத்தை உனக்கு கற்றுக் கொடுத்து இந்த நாமத்தை உனக்கு தரிப்பித்து தந்திருக்கிறார். எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம். நாமெல்லாம் பெருமைப்பட வேண்டியது தெரியுமா? தேவன் என்னை தெரிந்து கொண்டபடியினால், அநேகரை தெரிந்து கொள்ளாமல் என்னை தெரிந்து கொண்டபடியினால் அவர் அவருடைய நாமத்தை எனக்கு தரிப்பித்து கொடுத்தார். அல்லேலூயா. அப்ப நான் உண்மையா இருந்தா அவருடைய ராஜ்யத்துக்கு போக முடியும். அல்லேலூயா. ஒரு பெரிய ஸ்லாக்கியம் தெரியுமா? ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அநேகருக்கு கொடுக்காத, அநேகருக்கு கிடைக்காத ஸ்லாக்கியத்தை நீதிமானாகிய எனக்கும் உனக்கும் அவர் கொடுத்திருக்கிறார். உன்னையும் என்னையும் நீதிமான் ஆக்கி இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய நாமம் உனக்கும் எனக்கும் கிடைத்தபடியினால் நீயும் நானும் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். நமக்கு அவருடைய ரகசியத்தை தந்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப நீதிமானாகிய உன்னை பகைக்கிறவனுக்கு என்ன கிடைக்கும்? அவருடைய நாமத்தை உனக்கு தந்துட்டார்ல, உன்னை நீதிமான் ஆக்கி இருக்கிறார்ல, உனக்கு அவருடைய வேதத்தின் ரகசியங்களை கற்றுக் கொடுக்கிறார்ல. இப்படிப்பட்ட உன்னை பகைக்கிறவனை தேவன் என்ன செய்ய போகிறார்? வெளிப்படுத்தல் 22வது அதிகாரம் அவனுடைய 8வது வசனம் சொல்லுகிறது, அவனுக்கு அக்கினி கடல் கொடுக்கப்படும் என்று. அல்லேலூயா. வெளிப்படுத்தல் 22வது அதிகாரம் 15வது வசனம் சொல்லுகிறது, அவனை புறம்பான கடலிலே நான் தள்ளிவிடுவேன் என்று சொல்லி. அல்லேலூயா. சங்கீதம் 6வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, அவன் வெட்கமும் கலக்கமும் அடைந்து தேவ சமூகத்தை விட்டு தூரம் போவான் என்று சொல்லி. அல்லேலூயா. நாகூம் 1வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, தேவ கோபம் அவன் மேல் பற்றி எரியும். எப்படி? உன்னை யாசுவா மேசியாவுடைய நாமத்தில் எதிர்க்கிறவன், அது யாராக இருந்தாலும் சரி, உன் கணவனாக இருக்கலாம், உன் மனைவியாக இருக்கலாம், உன் பிள்ளையாக இருக்கலாம், உன்னுடைய சகோதரனாக இருக்கலாம், மாமாவாக இருக்கலாம், மச்சானாக இருக்கலாம், எந்த உறவு முறையாக இருந்தாலும் சரி, உன்னை நாமத்து நிமித்தமாக வெறுக்கிறவனுக்கு அக்கினி கடல், அவனுக்கு புறம்பான இருள், அவனுக்கு வெட்கமும் கலக்கமும் கடந்து வரும், அவன் மேல் தேவ கோபம் வரும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆம் பிரியமான தேவச்சனமே, உங்களை யாசுவா மேசியாவுடைய நாமத்து நிமித்தமாக எதிர்க்கிறவர்களை குறித்து நீங்கள் சந்தோஷப்படுங்கள். அவர்களுக்கு விரோதமாக ஒன்றும் செய்யாதீர்கள். நல்லது, இது உனக்கு கிடைத்த வெளிப்பாடு, நீ பேசிக் கொண்டிருக்கிறாய். ஏன்னா நமக்கு தெரியும், அவன் தேவனால் கோபத்திற்கு உள்ளாக்கப்படுகிறான். அவன் தேவ சமூகத்திற்கு புறம்பாக தள்ளப்பட போகிறான். தேவ கோபம் அவன் மேல் வருகிறது, அவன் மேல் அவனுக்கு அக்கினி கடல் சொந்தமாக போகிறது என்று சொல்லி வேதம் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. எரேமியாவுடைய புஸ்தகம்
37வது அதிகாரம் 14 18 வரைக்கும் நாம் வாசிக்கிற போது, அப்பொழுது எரேமியா அது போய் நான் கல்தேரே சோரம் போகிறவன் அல்ல என்றான். ஆனாலும் ஏறி எரேமியாவின் சொல்லை கேளாமல் அவனை பிடித்து பிரபுகளிடத்தில் கொண்டு போனான். அப்பொழுது பிரபுக்கள் எரேமியாவின் மேலும் கடுங்கோபம் கொண்டு அவனை அடித்து அவனை சம்பிரதியாகி யோனத்தானுடைய வீட்டில் காவற்படுத்தினார்கள். அவர்கள் அதை காவற்கூடம் ஆக்கியிருந்தார்கள். அப்படியே எரேமியா காவலிடங்கள் நிலைவரையில் பிரவேசித்து அங்கே அநேக நாள் இருந்தான். நல்ல கேளுங்க, வாசிக்கப்பட்ட வேத பகுதியில் 4 வசனத்தை வாசித்தோம். இந்த 4 வசனத்தில் என்ன சொல்லுது அப்படின்னா, எரேமியா என்கின்ற தீர்க்கதரிசியை பிடித்து அடித்து சித்திரவதைப்படுத்தி அவனை உபத்திரவப்படுத்துறாங்க. எரேமியா அதுக்காக அவங்க மேல கோபப்படலை. ஏன்? நான் தீர்க்கதரிசி என்கின்றபடியினால் இவர்கள் இதை செய்கிறார்கள். இவர்களை பரலோகத்தின் தேவன் மன்னிப்பார். அல்லேலூயா. நம்மை பகைக்கிறவர்களை நீங்களும் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு வார்த்தை, தேவாதி தேவனே, சர்வ வல்லமை உள்ளவரே, உம்மை அறியாமல், உம்முடைய நாமம் என்னதென்று புரியாமல், உம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட உம்முடைய ஊழியக்காரனாகிய உம்முடைய பிள்ளையாகிய நீதிமானாகிய என்னை பகைத்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களை மன்னியும், இவருடைய கண்களை திறந்தருளும். நான் யார் என்பதை இவர்கள் அறிய வேண்டும். உம்முடைய நாமம் என்னதென்று இவர்கள் அறிய வேண்டும். ஜெபிக்க முடியுமா? என்ன நடக்கும் தெரியுமா? ஆசீர்வாதம் தேவன் அப்படி அவங்களுக்கு கொடுப்பார். என்ன ஆசீர்வாதம் கொடுப்பார் தெரியுமா? பைபிள் சரியா சொல்லுது. அவன் தலையில் அக்கினி தலையில் பரலோகத்தின் தேவன் கொட்டுவாராம். எப்படி? நல்லா இருக்கும்ல? உன் வார்த்தைக்கு அவ்வளவு அதிகாரத்தை கொடுப்பார். நீ நாக்கெடுத்து பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் பரலோகத்தின் தேவன் அதிகாரத்தை கொடுப்பார். எப்போ தெரியுமா? நீ யாவுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிஞ்சா போதும். அவ்வளோதான், முடிஞ்சு. உனக்கு முன்னாடி ஒருத்தம் கூட எழும்பி நிற்க முடியாது. முடியாது. ஏன்னா தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். அவன் கூட யார் இருக்கிறா அப்படின்னா, இப்பிரபஞ்சத்தின் அதிபதி இருக்கிறான். அவன் சுயமாக எதுவும் செய்ய மாட்டாங்க. பிசாசு அவனுக்குள் நுழைந்தபடியினால், தேவனுடைய ஆவி உனக்குள் இருக்கிறபடியினால் உனக்கு விரோதமாய் அவன் எழும்புகிறான். அவன்கிட்ட பிசாசு இருக்கு, அவன்கிட்ட தேவன் இருக்கு. அல்லேலூயா, ஆமென். எசேக்கியேலுடைய புஸ்தகம் 39வது அதிகாரம் 6-7 ஆகிய வசனங்களை வாசிங்க. நான் மாகோகிடத்திலும் தீவுகளில் நிர்விசாரமாய் குடியிருக்கிறவர்களிடத்திலும் அக்கினியை அனுப்புவேன். அப்பொழுது நான் யார் என்று அறிந்து கொள்வார்கள். இவ்விதமாய் நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் நடுவிலே என் பரிசுத்த நாமத்தை தெரிவிப்பேன். என் பரிசுத்த நாமத்தை இனி பரிசுத்த குலைச்சலாக்க ஒட்டேன். பரிசுத்த நாமத்தை பரிசுத்தம் குலைச்சலாக்க விட மாட்டேன். அதனால் நான் இஸ்ரவேலில் பரிசுத்தராகி யார் என்று புறஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். ஆமென். அல்லேலூயா. என்ன அப்படின்னா, ஒன்ன சாட்சியா நிறுத்துறது நிமித்தமாக அநேகர் இந்த நாமத்தை அறிந்து கொள்வார்கள். அல்லேலூயா சொல்லலாமே. பரலோகத்தின் தேவன் இந்தியாவில், தமிழ்நாட்டில், கன்னியாகுமரி மாவட்டத்தின் கடைக்கோடியில் ஒருத்தனை தெரிந்தெடுத்தார். இந்த சபையை எடுத்தார். இந்த சபையில் இருக்கிற உங்களை எடுத்தார். இன்றைக்கு உங்கள் மூலமாக இன்றைக்கு தேசத்தில் அநேகரை சத்தியத்தை அறிந்து கொள்ள தேவன் கிருபை செய்தார். அவருடைய நாமத்தை அவமதிக்காதபடிக்கு அநேகர் யாசுவாவே மெய்யான தேவன் என்று சொல்லத்தக்கதாக பரலோகத்தின் தேவன் இன்றைக்கும் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அவர் எவ்வளவு பெரியவர். அல்லேலூயா. அவருடைய அனாதி தீர்மானம் எவ்வளவு பெரிது. 1 யோவான் 3வது அதிகாரம் 15வது வசனத்தை நாம் வாசிக்கிற போது, தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலை பாதகனாய் இருக்கிறான். ஆமென். மனுஷ கொலை பாதகன் எவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது என்று அறிவீர்கள். அப்ப நீங்க விசுவாசிங்க, உங்களை பகைக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் இல்லை. உன்னை பகைக்கிறது எதுக்கு அப்படின்னா, நீ உலகத்தானா இல்லாதபடியினால், நீ தேவனுடைய பிள்ளையாய் இருக்கிறபடியினால் இந்த உலகம் உன்னை பகைக்கிறது. ஆனால் நாம் என்ன செஞ்சிட்டு இருக்கோம் தெரியுமா? உலகத்தின் அதிபதிக்கு இடம் கொடுத்துட்டு இருக்கிறோம். பைபிள் சொல்லுது, நீ உலகத்தான் இல்லை,
பிசாசுக்கு பிள்ளை இல்லை, நீ பிசாசுக்கு சொந்தக்காரன் இல்லை, அதனால தான் இந்த உலகம் உன்னை பகைக்குது அப்படின்ட்டு. ஆனால் உண்மை சொல்லட்டுமா, யாருக்கெல்லாம் பகை இல்லையோ, யாரையெல்லாம் இந்த உலகம் நேசிக்குதோ, அவங்கள்ட்ட எல்லாம் பிசாசனுடைய கிரியை இருக்கு. இதான் உண்மை. இது வேதம், இது வேத சத்தியம். உன்னை இந்த உலகம் விரோதிக்கல அப்படின்னா, உங்ககிட்ட தேவனுடைய நாமம் இல்லை, இப்பிரபஞ்சத்தின் அதிபதியினுடைய கிரியைகள் உன்கிட்ட இருக்கு. ஏன்னா நீ வேஷம் போடுற. எப்படி வேஷம் போடுற? எபிரேனை கண்டா எபிரேன மாதிரி, கிரேக்கனை கண்டா கிரேக்கன் மாதிரி, ரோமனை கண்டா ரோமன் மாதிரி, இந்தியனை கண்டா இந்தியன் மாதிரி வேஷம் போடுற. ஊழியத்தில் நடிக்கிறாங்க, விசுவாசத்தில் நடிக்கிறாங்க. இந்த நடிப்பெல்லாம் நம்ம விட்டு மாறணும். ஏன்னா ஒருத்தன் நடித்தான், ஒரு ஊழியக்காரன் சொன்னான், இன்னும் நீ யுத்தத்தில் செத்துருவப்பா அப்படின்ட்டு. இவன் என்ன செஞ்சான்? நடிக்க ஆரம்பித்தான். இவனை தூக்கி ஜெயிலில் போடு, நான் யுத்தத்தை முடிச்சுட்டு வந்து இவனை பார்க்குறேன் அப்படின்னா. இவன் இதுக்கு வேண்டிய நடிக்க ஆரம்பித்தான், வேஷம் மாறினான், நடிப்பு. ராஜா என்ற அந்தஸ்தை மறந்து, ராஜ வஸ்திரத்தை இழந்து, ஒரு சாதாரண போர் சேவகனாக நடிக்க ஆரம்பித்தான். ஆனால் உண்மையிலேயே ராஜாவாக இருந்தால் செத்துருக்க மாட்டான் நான் நினைக்கிறேன். இப்போ வஸ்திரத்தை மாற்றி, குதிரையை மாற்றி நடிக்க ஆரம்பித்தான். பார்த்தீங்களா? ஒருத்தன் அம்பெடுத்து எய்தான். இவனை அடிக்கிறதுக்கு அவன் எய்யல, ஏன்னா இவனை பார்த்தா ராஜாவா இல்லை. அவன் வேற எவனையோ குறி வச்சான். பைபிள் சொல்லுது, குறி தவறி அது இவன் மேல் விழுந்து இவன் மரித்து போனான். நம்ம எல்லாம் எப்படி நம்ம நடிக்கிறோமே? எப்படி? தயவு செய்து சொல்றேன், வேதத்தை அறிந்தவங்க நடிக்காதீங்க. எந்த சூழ்நிலையில் நடிக்காத. உனக்கு என்ன கிடைச்சதோ அதை உபயோகப்படுத்து. அல்லேலூயா. உனக்கு என்ன கொடுத்துருக்கிறாரோ அதை மட்டும் செய். தயவு செய்து சொல்றேன், நம்முடைய வாழ்க்கை தேவன் தந்திருக்கிற கிருபையின்படி வாழணும். அல்லேலூயா. ஒரு பொல்லாப்பும் வராது, ஒரு பிரச்சனையும் வராது. பிரைஸ் யேசுவா. தேவன் தந்திருக்கிற கிருபையின்படி நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா ஒரு பிரச்சனை கூட வராது. எல்லாவற்றையும் தேவன் பார்த்து கொள்வார். ஆனால் இன்னைக்கு நாம் நடிக்க ஆரம்பிக்கிறோம், தேவன் நம்மளை கைவிட ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. 1 யோவான் அந்த 3:15 திரும்பி வாசிங்க. தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். மனுஷ கொலைபாதகன் எவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது என்று அறிவீர்கள். அப்ப யாரு சகோதரனை பகைக்கிறானோ அவனுக்கு நித்திய ஜீவன் இல்லையா? அப்போ உன்னை யெகோவா நாமத்தில் யார் விரோதித்தாலும், அவங்களுடைய விசுவாசம் எப்படி இருந்தாலும், அவங்களுடைய பக்தி எப்படி இருந்தாலும், அவனுக்கு நித்திய ஜீவன் இல்லை. இதை சொல்லி கொடு முதல்ல. யெகோவா இல்லை, அவன் இழந்து போகிறான். என்ன? தேவனுடைய நாமத்தை பகைக்கிறானே தவிர ஒன்றை இல்லை பகைக்கிறது. ஆமென். யோவான் 8:44 என்ன சொல்லுது? நீங்கள் உங்கள் பிதாவாகிய ஆமென் பிசாசினால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவுடைய இச்சைகளின்படி செய்ய மனதா இருக்கிறீர்கள். பிசாசுக்கு என்ன பிடிக்காது? தேவனுடைய நாமம் பிடிக்காது, வேற எல்லாம் பிடிக்கும். பைபிள் வசனம் அவனுக்கு தெரியுமா? நல்லா தெரியும். உங்களுக்கும் எனக்கும் தெரிகிறதை விடவும் பிசாசுக்கு நல்லா தெரியும். ஆனால் பிசாசிட்ட போய் சொல்லி பாருங்க, தேவனுடைய நாமத்தை மட்டும் சரியாக உச்சரிக்காது. அதில் ஒரு வார்த்தையை மாற்றி சொல்லும், உனக்கு புரியாது. அப்போ அதில் கிரியே இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் அப்படி தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் நாமத்தை, ஒரு எழுத்தை, ஒரு வள்ளியை, ஒரு புள்ளியை மாற்றினீங்க அப்படின்னா அதில் வல்லமை இருக்காது, அதில் பவர் இருக்காது. நம்ம இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? பிசாசுனுடைய வேலை இதுதான். அந்த நாமத்தை மாற்றி உச்சரிக்க வைப்பான். பிரைஸ் யேசுவா. அல்லேலூயா. தயவு செய்து சொல்றேன், நாம முதல்ல அந்த நாமத்தை சரியா உச்சரிக்கணும். தயவு செய்து சொல்றேன், யாசுவான்னு சொல்லாத. யாவாகிய யாசுவா மேசியாவே உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி பழகு. ஸ்பீடு ஓட முடியாது. யாசுவா சொல்றதுனால உனக்கு ஸ்பீடு வருது.
இங்க யாவாகிய யாசுவா மேசியாவேன்னு சொல்லு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவேன்னு நேத்தைக்கு சொல்லிட்டு இருந்தோம்ல, அதுதான் இது. யாவாகிய யாசுவா மேசியாவே உமக்கு ஸ்தோத்திரம். யாவாகிய யாசுவா மேசியாவின் இரத்தத்தின் வல்லமை எனக்குள் இறங்கட்டும். சத்துருடைய வாசல்களை நான் சுதந்தரித்துக் கொள்ளணும். விசுவாசத்தோடு சொல்லு. சும்மா சாதாரணப்பட்ட விஷயம் இல்லை. உனக்கு அந்த அதிகாரம் இருக்கு. தேவன் உன்னை நீதிமான் ஆக்கியிருக்கிறார். உன்னுடைய சத்துருக்களுடைய வாசலை சுதந்தரித்துக் கொள்வாய். உனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் மேல் பரலோகத்தின் தேவன் சொல்லுகிறார். மத்தேயு சுவிசேஷம் 23வது அதிகாரம் 30-35 வரைக்கும் வாசிக்கிற போது, எங்கள் பிதாக்கள் நாட்கள் இருந்தோமானால் அவருடைய நாங்கள் தீர்க்கதரிசிகள் இரத்த பலிக்கு உடன்பட்டிருக்க மாட்டோம் என்கிறீர்கள். ஆகையால் தீர்க்கதரிசியை கொலை செய்தவர்களுக்கு புத்திரராக இருக்கிறீர்கள் என்று உங்களை குறித்து நீங்களே சாட்சியாக இருக்கிறீர்கள். நீங்களும் உங்கள் பிதாக்களின் அக்கிரமம் அளவை நிரப்புங்கள். வாசிக்கப்பட்ட வேத பகுதியில் பரலோகத்தின் தேவன் நீதிமானை பகைக்கிறவன் மேல் இரத்த பழி சுமரும் என்று சொல்லுகிறார். விடமாட்டார். அதனால தான் சொல்றேன், நம்முடைய இரத்த பந்தங்களுக்கு சத்தியத்தை சரியா சொல்லி கொடுங்க. அறியல அப்படின்னா இரத்த பழி அவங்கள் மேல வருமா? அவங்க பிசாசனுடைய பிள்ளையாக வாழ்வார்களாம். அவங்க செய்கிற நீதி, அவங்க செய்கிற இரக்கம், அவங்க செய்கிற ஜெபம், அவங்க செய்கிற உபவாசம் எதுவுமே தேவ சமூகத்தில் போகாது. ஏன்னா தேவனுடைய நாமத்தை மறுதலிக்கிறார்கள். அல்லேலூயா. முக்கியமாக ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் யாசுவா மேசியாவுடைய நாமத்தை தரித்து அதை ஆராதிக்கிறபடியினால் நீங்கள் நீதிமான்கள். நான் சந்தோஷப்பட்டு சொல்றேன், உங்களுக்கு ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறாரு. நீங்கள் யாவாகிய யாசுவா மேசியாவுடைய நாமத்தை தரித்திருக்கிறபடியினால், யாசுவா மேசியாவுடைய நாமத்தை ஆராதிக்கிறபடியினால், யாசுவா மேசியாவுடைய நாமத்தில் சத்துருக்களுடைய வாசலை சுதந்தரித்துக் கொள்கிறபடியினால் நீங்கள் நீதிமான்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் எல்லாரும் முழங்கால் படிடுவோம். ஒரு விசை தேவ சமூகத்தில் தேவன் சொன்னபடி, என் நாமத்து நிமித்தமாய் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள் என்று சொன்னார். நமக்கு பகைகள் இருக்கிறது, போராட்டங்கள் இருக்கிறது. மனுஷர்கள் அநேகர் இந்த யாசுவா மேசியாவுடைய நாமத்து நிமித்தமாய் நம்மை விரோதியாய் பார்க்கிறார்கள். பயப்படாதே, கலங்காதே, திகையாதே. பரலோகத்தின் தேவன் உன்னோடு கூட இருந்து யாசுவா மேசியாவுடைய நாமத்தை எதிர்க்கிறவர்களை கொலைபாதகர்களாய், இரத்த பிரியர்களாய் அக்கினி கடலிலே தள்ளி அவர்களுக்கு கலக்கமும் அவர்களுக்கு பிரச்சனைகளை உண்டு பண்ணி தேவ சமூகத்தில் இல்லாதபடிக்கு அவர்களை புறம்பாக்கி உன்னை நீதிமானாக்குகிறார். ஒரு விஷயம் எல்லாரும் ஒப்பு கொடுப்போம்.